ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கிராம ஊராட்சி செயலாளருக்கான வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது 10வது முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய 10th மார்க்கு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ மார்க் இருந்தது அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் செலக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ 400 மார்க்கு 350 மார்க் உடையவர்கள்லாம் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா இல்லையா, என்ன மாதிரியான முன்னுரிமைகள்லாம் இருந்தது, என்ன மாதிரியான ப்ரையாரிட்டி இருந்தது அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு இன்டர்வியூக்கு செலக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இன்டர்வியூ உங்களுக்கு எப்போ நடக்க போகுது, இன்டர்வியூக்கான செலெக்ஷன் லிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ வரும், கம்யூனிட்டி வைஸ் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ மார்க் இருந்தது அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்றதையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கிராம ஊராட்சி செயலாளர் சம்மந்தமான ரெகுலர் அப்டேட்டுக்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிராம ஊராட்சி செயலாளர் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே போட்டுட்டீங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 90% விண்ணப்பங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 90% மேலே 400 மார்க்குக்கு மேலே 480 மார்க்குக்கு மேலே எடுத்தவங்க தான் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ மார்க் இருந்தால் 400 மார்க் இருந்தால் கூட எனக்கு வருமா சிஸ்டர்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ நம்ம அதை பற்றி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் அதை செக் பண்ணுற இதில் இருக்கிறாங்க. ஸோ செக் பண்ணுற பணிகள் நடக்குது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிசம்பர் 3 தேதிக்குள்ளே தகுதியானவர்களோட பட்டியல் பார்த்திங்கன்னா வெளியிடப்படும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ நமக்கு இன்னும் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு வாரம் தான் இருக்குது. ஸோ இந்த வாரத்துக்குள்ளேயே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்ற ஒன்று விட்டுடுவாங்க. ஸோ எவ்வளோ மதிப்பெண்கள் பெற்றிருக்கீங்களோ, முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா இதில் 85% உங்களுடைய மார்க்கு மட்டும்தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகுது. ஸோ இந்த மார்க்கு மட்டும் போதுமா, மார்க்கை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிடுவாங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சாதாரணமாக எல்லாருமே 480 490 அப்படின்றது சாதாரணமாக எடுக்கிறாங்க இப்போ படிக்கிறவங்களாம். இதே பார்த்தீங்க அப்படின்னா 2010க்கு முன்னாடி படித்தவங்க, 2010 to 20க்குள்ளே படித்தவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 400 மார்க் அப்படின்றது எடுக்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம். அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 350 இந்த மாதிரி எடுத்தாலே பெரிய மார்க்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பழைய பேட்ச் எல்லாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் எப்படி நாங்கள் அப்ளை பண்ணுறது, இப்போ 480 மார்க் அப்படின்றது ஈஸியாக எடுத்துடுறாங்க. ஆனால் அப்போ உள்ளவங்க நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கோமே என்ன பண்ணுறது, அந்த மாதிரியெல்லாம் கேட்குறீங்க. ஸோ என்ன மாதிரியான ஒரு சில முன்னுரிமைகள் இருந்தது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக செலக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இல்லை நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, அப்ளிகேஷன் அப்போ யாருமே மென்ஷன் பண்ணலையே, உங்களோட மார்க் அதிகமாக இருக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள், இல்லாட்டி அப்ளை பண்ணாதீங்க அப்படின்றத சொல்லலையே அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு வேலைவாய்ப்பை பொறுத்தளவில் நமக்கு யாருமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மார்க் குறையா இருந்தால் அப்ளை பண்ணாதீங்க அப்படின்றத சொல்ல மாட்டாங்க. ஏன்னா மெரிட் லிஸ்ட் பேஸ்டு, அதாவது மார்க் யார் அதிகமாக இருக்கிறாங்களோ அவங்கள தான் செலக்ட் பண்ணுவாங்க. இது எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ மார்க் குறைவாக இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடச்சுழற்சி நடக்குது இல்லையா, இதில் கூட செலக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொல்ல மாட்டாங்க. குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 10th உங்களோட டிகிரி என்ன டிகிரி படித்தாலுமே அவங்க ஏற்றுப்பாங்க. ஆனால் அதோட பர்சன்டேஜை பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்சன்டேஜோட சேர்க்க மாட்டாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம். உங்களுடைய 10th மார்க்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் தமிழ் வழி கல்வி பயின்றிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்றத தெளிவாக சொல்கிறாங்க. தமிழ் வழி கல்வி பயின்றிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு முன்னுரிமை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் முதல் தலைமுறை பட்டதாரி, இல்லை பார்த்தீங்க அப்படின்னா ஆதரவற்ற விதவை, அப்புறம் கணவனால் கைவிடப்பட்டவர், அப்புறம் மாற்றுத்திறனாளி ஆண்கள், இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்க
அப்படின்னா செலக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ டிஸ்ட்ரிக்ட் வைஸ் அவங்க பிரிக்கும் போது ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் தான் நமக்கு வந்து எடுத்து வைப்பாங்க. இதில் யார் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹையாக மார்க் எடுத்திருக்காங்களோ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் உங்கள் கம்யூனிட்டியில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு 420 இதற்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணவங்களாம் 480 490 அந்த மாதிரி எடுத்திருந்தாங்கன்னா 490 மார்க் உடையவங்க அதுக்கப்புறம் 480 450 இந்த மாதிரி குறைச்சி அவங்க வந்து 1:5 அப்படின்ற அடிப்படையில் எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணும்போது அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணும்போது செலக்ட் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த முன்னுரிமைகள் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய முன்னுரிமைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. அந்த முன்னுரிமைகள் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் இன்டர்வியூக்கு செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ பெண்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னுரிமை இருக்குது அப்படின்னே சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கம்யூனிட்டி வைஸ் நீங்கள் அப்ளை பண்ணாலும் கம்யூனிட்டி வைஸுங்கும்போது உங்களுக்கு ஜென்ஸு லேடிஸு 2 பேருமே வந்து அப்ளை பண்ணுவாங்க. இதே வந்து ரிசர்வேஷன்ஸ் கேட்டகரின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விமென்ஸ் ஒன்லின்னு இருக்குது. அந்த மாதிரி விமென்ஸ் ஒன்லியில் கூட நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக கொஞ்சம் குறைவான மார்க் 400 மார்க் இருந்தால் கூட நீங்கள் ஏதாவது ஒரு முன்னுரிமை சான்றிதழ் வந்து வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க நெக்ஸ்ட் லெவல் இன்டர்வியூக்கு நம்மளை தேர்ந்தெடுப்பாங்க. அதோடு கூட வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே வந்து ஒரு சில விஷயங்கள் அதாவது ஜென்ரல் கேட்டகரி அதிகமாக இருக்கும். கம்யூனிட்டி வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேக்கன்சிஸ் கம்மியாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் கம்யூனிட்டி வைஸ் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலுங்கும் போது எல்லாருமே போட்டி போடலாம். அப்படி ஜென்ரலில் அதிகமான வேக்கன்சிஸ் இருக்கும்போதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க் நீங்கள் கம்மியாக எடுத்திருந்தால் கூட உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு அதாவது நெக்ஸ்ட் லெவல் வந்து இன்டர்வியூக்கு செலக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இன்டர்வியூ வந்து நம்ம எப்படி வந்து பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைனலாக நமக்கு அதையுமே டிசம்பர்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரிசல்ட்டு வந்து வந்துடும் அப்படின்றதையுமே சொல்கிறாங்க. ஸோ டிசம்பர் 17 தேதிகள்லேருந்து உங்களுக்கு பணி நியமன ஆணை அப்படின்றது வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எலெக்ஷன் வேறு வரப்போகுது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் மந்த்லேயே எல்லா செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது முடிஞ்சிடும். ஸோ இதற்கான பேசிக் சேலரி எவ்வளோ அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தேன். அந்த ஊராட்சி செயலாளருக்கான பேசிக் சேலரி வந்து மந்த்லி உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 26,000 அந்த மாதிரி வரும். அதாவது 26 27 அந்த மாதிரி வந்து மந்த்லி இன்கம் வந்து கிடைக்கும். அதாவது இந்த பஞ்சாயத்து செக்ரட்டரி வேலைகளுக்கு. ஸோ இது சம்மந்தமான ரெகுலர் அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு ரெகுலராக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.